இப்போ ஏதோ மைக் பனிஷ்மெண்ட் போயிட்டுருக்கு போல இருக்கு. அமித் தான் வந்து பார்வதி கிட்ட மைக் பனிஷ்மெண்ட்க்கு சொல்லணும். ஆனால் முதல்ல பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கேண்டி மாதிரி யார் உங்ககிட்ட என்ன இன்புட் கொடுத்தாலும் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களோட வியூ ஒன்று சொல்லுவீங்க. சும்மா அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே கேட்க மாட்டீங்க. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அமித்க்கு சொல்கிறாங்க. அதுக்கு அமித் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து மகாபாரதத்தில் உள்ள அர்ஜுனன் மாதிரி, அர்ஜுனனுக்கு புறாவோட கண்ணு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அது மாதிரி நீங்கள் எந்த விஷயம் வேணுமோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கிட்ட உள்ள நல்ல விஷயத்த அமித் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கமர்தீன் வந்து சுபிக்ஷா கிட்ட நீங்கள் நல்லா எது கற்றுக்கணுன்னாலும் புதுசாக நல்லா கற்றுக்குவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. யார் யாருக்கு பனிஷ்மெண்ட் போகுதுன்னே தெரியல. அப்புறமா அமித் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு இந்த வயசில் 24 வயசில் இவ்வளோ மெச்சோர்டாக இருக்கீங்கன்னா அது நீங்கள் கடந்து வந்த பாதையை காட்டுது. நான்லாம் 24 வயசில் தத்தி மாதிரி இருந்தேன், எனக்கு இவ்வளோ அறிவு கிடையாது, பட் நீங்கள் ரொம்ப மெச்சோர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை சொல்கிறாங்க. அரோரா வந்து அது கொஞ்சம் ரொம்ப இமோஷனலாக கேட்ட மாதிரி இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா கனியை காட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கவிதை மாதிரி தான், நீங்கள் வந்து உள்ளேயும் வெளியிலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க, அதே நேரம் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னா அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதிரி கிட்ட உங்களை பற்றி நிறைய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னார், நான் மறந்துட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.